இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் டோட்டலாக சேர்த்து 4700 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்பவே பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் பால்கனியும் இங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனும் அப்பான ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டுங்க. ஆக்சுவலாக நார்த் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே என்டர் ஆகக்கூடியது போர்ட்டிகோ ஏரியா. 17க்கு 16 அப்படிங்கிற பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இனோவா மாதிரியான எக்ஸ்பென்சிவான கார்லாம் 2 கார், ஒரு 4 டூ வீலர் எல்லாம் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்க்கு. வால் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட கார்னர் சைடில் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 3 கிரானைட் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதை தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனேயே நமக்கு சிட் அவுட் ஏரியா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் சீலிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மேக்ஸிமம் இந்த வீட்டில் கிரானைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிறதுனால நார்த் ஃபேஸிங்கில் ஒரு கிரில் கேட்டும் அட் த சேம் டைம் நம்ம என்டர் ஆகிற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற பெரிய டீக்வுட் டோரு. டீக்வுட்லேயே ரொம்ப சூப்பரான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது டைனிங் ஹாலுங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளானில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பங்களா டைப்பில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிப்சம் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதில் ரொம்பவே நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கும் கிரானைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங்லேருந்தே நமக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16க்கு 16. இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டைல் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர், விண்டோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து சூப்பரான கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்கிற எல்லா கிளாஸ் டோர் அண்ட் கிளாஸ் விண்டோஸுமே இன்னும் பயங்கரமான பளிச்சுன்னு இன்னும் வெளிச்சமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கேமோ. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் சூப்பரான டிசைன் கொடுத்து அதில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால்லேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி கிச்சன் டோர் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு மேக்ஸிமம் நம்ம டோர் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. இங்கே எல்லா ரூம்ஸுக்குமே சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளாஸ் ஒர்க்லேயே கொடுத்துருக்கிறது இன்னும் ராயலான லுக் கொடுக்குதுங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்க்கும்போது 11க்கு 17. கிச்சன் ஃபுல்லாகவே செம்ம பளிச்சுன்னு இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த ராயல் நல்லா தெரியுது. ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடிய கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் 2 பெரிய விண்டோஸ் இருக்குங்க. அண்ட் ஸ்டோரேஜ்க்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் தான். ஆக்சுவலாக ஷெல்ஃபுக்கு கூட அந்த வால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல் கிரானைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சானிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீடிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாக்வாரில் அந்த டேப் எல்லாமே பார்த்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருந்து ஒரு எக்ஸிட் டோரும் நமக்கு இங்கே இருக்குங்க. இங்கேருந்தே வந்து நம்ம வெளியில் போய்க்க முடியும். இல்லை நம்ம கிச்சனில் சமைக்கும்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்கலாம். வெளியில் வந்த உடனே லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையே டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்பேக் ஏரியா தான். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஈவன் அந்த காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. பெட்ரூம் டோரே டீக்வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்போது 16க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வார்ட்ரூப்கான நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. 2 பெரிய விண்டோஸ் அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சூப்பரான ஷைனிங்கான டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டாப் சீலிங் லைட்டெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்தே ஒரு பெரிய உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் தாங்க. எந்த ஒரு உட்டன் ஒர்க்காக இருந்தாலும் இந்த வீட்டில் டீக்வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. ஈவன் இது வந்து நம்ம டைனிங் ஹால்லேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. தென் பெட்ரூம்குள்ளேருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியான பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டோரே பயங்கர எலகண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6க்கு 7 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது க்ளாசெட், வாஷ் பேஷன், அதுக்கப்புறமா ஷவர் பேனல், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாகுவார் பிராண்டில் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் ஸ்டேர் கேஸ்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா 2 பியூட்டிஃபுல்லான ஒரு உட்டன் டோர் மங்களகரமாக இருக்குங்க. டோர் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரான கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வுட் கர்விங் ஒர்க், அது பார்க்கும்போதே இது பூஜா ரூம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5.5க்கு 4.25 அப்படிங்கிற சைஸில் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டீக்வுட்டில் அந்த கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து செம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் கிரானைட் ஃப்ளோரிங்கில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 20.5க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் சீலிங் ஒர்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பெட்ரூமோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 17க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. 3 டோர் இருக்கிற மாதிரி 2 பெரிய விண்டோஸ் இருக்குங்க. அண்ட் சீலிங் டிசைன் பார்க்கும்போது அவ்வளோ ஆசமான ஒரு டிசைன். ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்து உள்ளே வரோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. 8க்கு 5.25 அப்படிங்கிற சைஸில். இந்த இடத்துல வந்து நம்ம வார்ட்ரோப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதாவது கபோர்டெல்லாம் வேணும்னா வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், மேலே லாஃப்ட் ஏரியாலாம் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ் பார்க்கும்போது 8க்கு 10ங்க. பாத் டப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அண்ட் அதே மாதிரி வால் டைல்ஸ்க்கு சூப்பரான டிசைனில் அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லான வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லைக் நமக்கு டேப், ஷவர் பேனல், ஹேண்ட் ஷவர், க்ளாசெட், இந்த மாதிரி எல்லாமே சேம் ஜாகுவார் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்க்கும்போது 17.25க்கு 10 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியா இருக்குது. பட் ஹாலுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சீலிங் டிசைன் கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே மாதிரியான சீலிங் டிசைன் இந்த பெட்ரூம்க்கு கொடுத்து ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே வால்லையே 2 பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும் 7.5க்கு 7.5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பிளாக் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர்லேருந்து நேர் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பால்கனிக்கு போகிற இந்த டோர் கொடுத்துருக்காங்க. பெரிய பால்கனி ஏரியாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ராயல் அண்ட் ரிச் லுக் இருக்குது.
சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20.75க்கு 11.25 அப்படிங்கிற சைஸில் இந்த ஒரு சூப்பரான எல் ஷேப் பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் பார்த்தோன்னா பிரிக்ஸ் டிசைனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வால் டைல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பால்கனிலேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு ஸ்டடி ரூம் கொடுத்துருக்காங்க. 4.25க்கு 11 அப்படிங்கிற சைஸில். ஃப்ளோரிங்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி ரூம் ஃபுல்லாகவே நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டடி ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு டோரும் இருக்குங்க. இது நெக்ஸ்ட்டு பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 2 வால் சைட்லேயும் 3 விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய லாஃப்ட் ஏரியா அண்ட் வார்ட்ரோபெல்லாம் நம்ம போட்டுக்கணும், இல்லை கபோர்ட் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான தனி ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ் பார்க்கும்போது 9.5க்கு 7.5 அப்படிங்கிற பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. சேம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லான வால் டைல்ஸும் செராமிக்கில் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்தே அப்படியே நம்ம மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுங்க. மேலே வரும்போதே இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீட்டில் வந்து அவ்வளோ எங்கே பார்த்தாலுமே நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதால இன்னுமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆயாச்சு. இந்த இடத்துல கூட நமக்கு சீலிங்கில் ஒரு சூப்பரான ஓவல் டிசைன் எல்லாம் கொடுத்து அங்கே டெக்கரேட்டிவ் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க் எல்லாமே நமக்கு பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்போது 11க்கு 16. ஃப்ளோரிங்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையுமே வந்து காமனாக அட்லீஸ்ட் 2 விண்டோ இல்லை 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நேர் ஆப்போசிட்டில் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான டோர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வாஷ் பேஷன் கொடுத்து காமனான ஒரு பாத்ரூம், அதாவது நமக்கு பெட்ரூமில் அட்டாச்சாக இல்லாமல் காமனாக ஒரு பாத்ரூம் இந்த இடத்துல பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 7க்கு 6.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாமே சூப்பரான எலிகண்ட்டான டிசைனில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஓப்பன் டெரஸ். 20.75க்கு 4.5 அப்படிங்கிற சைஸில் இந்த ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பெரிய ஸ்பேஸ் பார்க்கும்போது. இப்போ பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் டிவிஎஸ் நகரில் விஐபி ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அண்ணா நகரில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். பட் இந்த வீடு சேல்க்கு இல்லைங்க, செமி ஃபர்னிஷிங் டைப்பில் இப்போ ரெடி பண்ணி வாடகைக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ யாராவது இப்போ நான் சொன்ன இந்த லொக்கேஷனுக்குள்ளே நல்ல லக்ஸுரியான ஒரு இண்டிபெண்ட் வில்லா வாடகைக்கு சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்கிற ஏரியா, வீடுமே நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல லக்ஸுரியான ஒரு வீடு, பக்கத்துலேயே எல்லா விஷயமுமே கிடைக்கிற மாதிரி ஏரியா. ஸோ இந்த வீட்டுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணணும், இல்லை நான் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் கான்டாக்ட் நம்பரோடு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் வாடகைக்கு தேவைப்படுறவங்க.